Good morning my dear students. Today we are going to discuss about working with the chart. Okay, so last class நம்ம என்ன பார்த்தோம்னா working with the functions பார்த்தோம். Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது working with the chart. Okay வாப்பா, சில பாருங்க கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. So one of the most important features of spreadsheet is the ability to create charts based on numeric data. So நம்ம லாஸ்ட் லெசன் நம்ம தெளிவாக அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு டேட்டா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூம் என்ன ஒரு கன்சாலிடேட் போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு பேப்பர் நம்ம நல்லாவே தெரியும், உனக்கு வந்துட்டு மேம்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து ப்ரீவியஸ் நீங்கள் 10th படிக்கும்போது கூட உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு கன்சாலிடேட் ஓகேவா, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மார்க் டோட்டல் எல்லாமே போட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதில் பார்த்த அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்க, அதாவது நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் நேம் நீங்கள் தேடணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்கியிருக்கான்னு போய் தேடணும், செகண்ட் ரேங்க் பார்க்கணும், தேர்ட் ரேங்க் பார்க்கணும். ஸோ இந்த சார்ட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பார்க்கலாம்னா நம்ம ஈஸியாக தெளிவாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பார்த்தோன்னே அட்ராக்டிவ் என்ன பண்ணலாம்னா யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவங்க நேம், அவங்க எவ்வளோ மார்க்கு, ஸோ அவங்க ரேஞ்ச் என்ன சரி அதை பார்த்தா அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஓகேவா. அது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் எ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஒரிஜினல் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவுக்கான ஸோ தட் மீன்ஸ் நியூமரிக் டேட்டா. ஸோ அந்த நியூமரிக் டேட்டாவோட ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு என்னென்னா சார்ட்டு ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எப்படி நம்ம அது என்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த சார்ட்டுக்கு போக போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அது இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரியா. கிளாஸை லிசன் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் நியூமரிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நியூமரிக் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஃபீச்சர் தான் வந்துட்டு இந்த சார்ட்டு கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டாவுக்கு ஈக்குவலான சார்ட். ஸோ நம்ம என்னென்ன ஒரு டேபிளர் காலம்ல பார்ப்போம் சரியா. ஒரு டேபிளாக இருக்கிற அந்த நியூமரிக் டேட்டாவை நம்ம என்ன ஒரு சார்ட்டாக நம்ம டிசைன் பண்ணி காட்ட போகிறோம், அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. தி சார்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரெசென்ட் டேட்டா இன் ஈஸி மேனர். கிரியேட்டிங் சார்ட்ஸ் இஸ் கீ ஃபேக்டர் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னன்னா இந்த சார்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக கலர் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சார்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அட்ராக்டிவாக இருக்கிறனால வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் நல்லா ஃபேமஸ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் காரணமே ரீசன் என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் என்னன்னா உங்களுக்கு சார்ட் தான், சார்ட் கிரியேட் பண்ணுறதா ஓகேவா. சொல்லுவாங்க ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ப்ரொவைட்ஸ் சார்ட் விசார்ட் டு கிரியேட் அண்ட் மேனிபுலேட் சார்ட். ஸோ சார்ட்டை கிரியேட் பண்ணுறதும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நம்ம சார்ட் விசார்ட் வந்துட்டு இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பாருங்க சார்ட் விசார்ட் பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சார்ட் விசார்ட் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் சார்ட்ஸ் இன் கால்க். சார்ட் விசார்ட் கேன் பி இன்வோக்டு பை கிளிக்கிங் சார்ட் ஐகான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டூல்பார் ஆர் சூசிங் இன்சர்ட் சார்ட் கமாண்ட் ஆர் சார்ட் விசார்ட் அப்பியர் எஸ் ஓன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட் விசார்ட் வந்து எதுக்காகனா ஃபங்க்ஷன் வந்து இன்சர்ட் சார்ட், அதாவது சார்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டயலாக் பாக்ஸ் தான் வந்துட்டு சார்ட் விசார்ட்னு சொல்கிறாங்க. சார்ட் விசார்ட் கேன் பி இன்வோக்டு பை கிளிக்கிங் சார்ட் ஐகான். ஸோ சார்ட் ஐகான் வந்துட்டு இருக்குது நமக்கு வந்துட்டு ஃபார்மேட்டிங் டூல்பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்பார், ஃபார்மேட்டிங் டூல்பார் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னா சார்ட் ஐகான் மேலே டூல்பாரில் இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் உங்களுக்கு வந்துட்டு எங்கே இருக்கும் சார்ட் ஐகான் இருக்கும். அது நம்ம இன்சர்ட் சார்ட் நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் பண்ணுவோம், அதை மாதிரி இன்சர்ட் சார்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நமக்கு சார்ட் விசார்ட் நமக்கு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆகும் ஓகேவா. ஸோ அந்த சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 4 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்டோட டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் டைப்பு, செகண்ட் டேட்டா ரேஞ்சு, டேட்டா சீரீஸ் அண்ட் ஃபைனலாக சார்ட் எலமெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் 4 elements in the chart wizard dialog box கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி elements included in the chart wizard dialog box அப்படின்னா 4 steps. What are the 4 steps in கேட்பாங்க. how many steps are in chart wizard dialog box கேட்பாங்க. அப்போ 4 steps. So chart type, data range, data series, chart element. The next button is used to move from one step to another. So அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த dialog boxல next button இருக்கும். அந்த பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பேஜ் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் டைப் முடிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு டைப் ஆஃப் சார்ட் யூ நீடட் ஓகேவா. நம்ம என்ன டைப் நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கணும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் பட்டன் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது சார்ட் டைப்பு, அதை தான் பார்க்க போகிறோம். தி ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சார்ட் விசார்ட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் சார்ட் டைப். ஆல் அவைலபிள் சார்ட் டைப்ஸ் ஆர் லிஸ்டட் அண்டர் தி சூஸ் அ சார்ட் டைப்பு. ஸோ இந்த லிஸ்ட் பாக்ஸில் தான் உங்களுக்கு என்னன்னா எல்லா சார்ட்டோட டைப் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி லிஸ்ட் பாக்ஸ் ஸோ ஸ்டைல் ஆஃப் தி செலக்டட் சார்ட்டு, நம்ம என்ன சார்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த சார்ட் பர்டிகுலர் சார்ட்டுக்கான ஸ்டைலு ஓகேவா. அதை வந்துட்டு என்ன ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஈச் சார்ட் டைப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் சார்ட்டாக இருக்கும், ஒரு பார் சார்ட். இப்போ காலம் சார்ட் அப்படின்னா அந்த காலம் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வித்தில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும், கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே பை சார்ட் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா அதில் கலர் வெரைட்டிஸ் இருக்கும் அண்ட் ஷேப் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க சரி. எங்கே பாருங்கள். ஸோ சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோன்னா சார்ட்டோட டைப்பை செலக்ட் பண்ணுறது. அந்த சார்ட்டோட டைப்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டைப் சார்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் வந்துட்டு உங்களுக்கு
ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் அது கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலம் சார்ட் ஹேஸ் 3 ஸ்டைல்ஸு. ஸோ காலம் சார்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 3 ஸ்டைல் வேறு நம்ம பார்த்தோமா, டயக்ராமில் இங்கே பார்த்தோமா. ஸோ காலம் சார்ட்னா அதில் 3 ஸ்டைல்ஸ். இதே பை சார்ட்னா அதுக்கு அக்கார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டைல்ஸோ அவ்வளோ ஸ்டைல்ஸ் வரும். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ 3D லுக் செக் பாக்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே தி செலக்டட் சார்ட் டைப் இன் அட்ராக்டிவ் ஃபார்மே. ஸோ 3D லுக்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D 3D நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2D அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் வித்தில் வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும். சரியா? ஸோ ஹைட்டு அண்டு வித்து. ஓகே, ஹைட்டில் வந்துட்டு அதில் வந்து ஒரு குவாலிட்டி வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் அதில் கண்டுபிடிச்சிடலாம். 3D அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு பக்கம். சரியா? ஸோ அந்த 3 டைமென்ஷன் அப்படின்னா முன்னாடி நம்ம XY Z அப்படிங்கிற அந்த பக்கம் போகும். சரியா? ஸோ Z அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்ஸு, ஸோ அந்த கிளாரிட்டி, அந்த வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல மைனூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணவே தெரியும். ஓகேவா? ஸோ அதாங்க 3D லுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் என்னன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபார்மாக இருக்குது. அந்த என்ன ஷார்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த ஷார்ட்டை வந்துட்டு நல்ல கிளாரிட்டியாக நல்ல குவாலிஃபைடாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. 3D லுக் இஸ் அப்ளைடு ஒன்லி ஃபார் காலம், பார், பை அண்ட் ஏரியா சார்ட் டைப். ஸோ இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளிகபிளாக இருக்கும், அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோம்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஓகேவா? நம்ம கொடுத்துட்டோம் சார்ட் டைப்பு காலமு. ஸோ அதில் பார்த்தோம்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3D லுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார்ட்டோட ஸ்டைல் வந்துட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒவ்வொரு சார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா இது வந்துட்டு நார்மலாக வந்து 3D சிலிண்டர் ஷேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிலிண்டர் ஷேப்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ என்னென்று நீங்கள் செலக்ட் பண்ணினா 3D லுக் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு வரக்கூடிய சார்ட் வந்துட்டு உங்களுக்கு 3D லுக்கில் இருக்கும். ஸோ அட்ராக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு சார்ட்டோட டைப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைலில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேட்டா ரேஞ்சு. இந்த ஸ்டெப் ஸ்பெசிஃபை தி ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஃபார் விச் தி சார்ட் should be created in data range. ஸோ அந்த டேட்டானா நம்ம எந்த டேட்டா, அதாவது எந்த செல் அட்ரஸ் இருக்குது எந்த செல் அட்ரஸ் வரைக்கும் நான் வந்துட்டு அந்த அதில் இருக்கிற டேட்டாவுக்கு நான் வந்துட்டு சார்ட் வந்து கிரியேட் பண்ணோம். புரியுதா? அப்போ செல் அட்ரஸ் நம்ம கொடுக்குமா இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சை வந்து கொடுக்கணும். எந்த செல் ரேஞ்சிலிருந்து எந்த செல் ஸ்டார்ட் டு எண்டு அது வரைக்கும் இருக்கிற டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம எந்த டேட்டா வரைக்கும் நம்ம வந்துட்டு எனக்கு சார்ட் வேணுமோ அதை விட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அதை கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் கிளிக் செலக்ட் டேட்டா ரேஞ்ச். ஒன்றா பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம டேட்டா ரேஞ்ச் அது இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர் கிளிக் செலக்ட் டேட்டா ரேஞ்சு. ஸோ அதை நம்ம கொடுக்கலாம். பட்டன் விச் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் பாக்ஸ் டு மினிமைஸ் தி விசார்டு. ஸோ கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கா, ஸோ டேட்டா ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு அந்த டேட்டா ரேஞ்சில் போனீங்கன்னாவே சூஸ் டேட்டா ரேஞ்ச் இருக்கும். இந்த டேட்டா ரேஞ்ச் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா டேட்டா சீரிஸ் அண்ட் ரோஸ் காலம்ஸ். ஸோ ரோ வைஸ் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, காலம் வைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சோம், நெக்ஸ்ட் கொடுத்தோம், செகண்ட் ஸ்டெப் முடிச்சோம் வந்து நெக்ஸ்ட். ஸோ ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டேட்டா ரேஞ்ச் செலக்ட் ஆகாமல் என்ன பண்ணும், ஏதோ ஒரு சார்ட் வரும், ஏதோ சும்மா வந்துட்டு உங்களுக்கு ரஃபாக வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ பண்ணக்கூடாது, 4 ஸ்டெப்பை நம்ம முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபினிஷ்னு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் டிசைன்டு ஒரு சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேட்டா ரேஞ்சு கொடுத்துட்டோமா, ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா ரேஞ்சு. ஸோ டேட்டா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டாலர் சிம்பிள் வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்சல்யூட்டு, ஸோ ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் இருக்குது, அப்சல்யூட் இருக்குது. ஸோ எதுக்காக நான் வந்துட்டு இந்த சிம்பிள் போடணும், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்க்காக. எதுக்காகனா எக்ஸாக்டாக அதில் இருக்கிறது அப்படியே எனக்கு வரதுக்காக. சரியா? ஸோ செல் அட்ரஸ் வந்துட்டு எனக்கு மாறாமல், ஏன்னா நான் காப்பி பண்ணி போடும்போது எனக்கு மாறாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ C2 டாட்டு $A$1:$1 $11. சரி, செல் அட்ரஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல்யூட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் பார்த்துக்காக, இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு மாறிடும். செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது செல் ரெஃபரன்ஸ் வந்து மாறிடும். ஓகே, அதை கொடுத்துட்டோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தோம் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது டேட்டா சீரீஸ்க்கு வரும். ஸோ டேட்டா சீரீஸ் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் தி யூசர் கேன் ஃபைன் டியூன் தி data to be included in the chart. If you don't want to include any column, click the column names listed data series box and click on remove button. So எனக்கு காலம் தேவையில்லை, அதாவது want to include any column, ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இங்கே இது இன்சர்ட் பண்ணுறேன்னா வேணுமா, அதாவது அந்த டிசைனில் பார்த்தோன்னா எனக்கு 3 காலம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா அதாவது ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட் எனி காலம் கிளிக் தி காலம் மீன்ஸ் லிஸ்டட் டேட்டா சீரிஸ் பாக்ஸ் அண்ட் ரிமூவ். அப்போ எனக்கு காலம் இது எக்ஸ்ட்ரா தேவையில்லை, வேண்டாம், வேணும்னா ஓகே, வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா சீரிஸ் பாக்ஸில் போய்ட்டு நம்ம ரிமூவ் பட்டன் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் காலம்ஸ் ஆட் பட்டன். ஓகேவா? ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம், டேட்டா சீரிஸில் போய்ட்டு நான் சீரிஸ் கொடுக்கும்போது டேட்டா ரேஞ்சு கொடுப்பேன். ஸோ டேட்டா ரேஞ்சு கொடுக்கும்போது எனக்கு காலம்
வேணும்னா ஆட் கொடுக்கணும், வேண்டாம்னா ரிமூவ் கொடுக்கணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி இஃப் யூ ஹேவ் வெரி ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் டேட்டா இன் யுவர் சார்ட். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணணும் மட்டும் இதெல்லாம், மற்றெல்லாம் எனக்கு தேவையில்லை, ரொம்பலாம் நம்ம வந்துட்டு என்ன ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதர்வைஸ் சிம்பிளி கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த டேட்டா சீரிஸ் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் எலமெண்ட். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் ஆர் சேஞ்ச் டைட்டில்ஸ் அண்டு லெஜெண்ட். ஸோ டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டில் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டோட டைட்டில் கொடுக்குறது. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிகலாக எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, நேம்லாம் சேஞ்ச் பண்ணுறது, வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம வந்துட்டு என்ன மாற்றிக்கலாம். ஸோ சப்டைட்டில், ஸோ மெயின் டைட்டில் இருக்கும், சப்டைட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட் வார் ஷோவிங் தி ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் என்டரிய ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர் ஆஸ் எ டைட்டில். ஸோ டைட்டில் பார்த்தா நம்ம கிளாஸில் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போறேன்னா ஹையஸ்ட் மார்க் யாருன்றதுக்காக நான் சார்ட் போட போகிறேன் அப்படின்னா, ஸோ மெயின் டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர்னு கொடுத்துடணும். சப்டைட்டில் என்ன கொடுக்கலாம், ஆனால் வந்துட்டு நான் அது அல்லது நான் என்ன பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது வந்துட்டு நான் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க்கு அனலைசஸ், ஓகேவா, ஸ்டூடெண்ட் அனாலிசிஸு, ஸ்டூடெண்ட் கன்சால்டேட் மார்க்கு, என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா. ஸோ சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு கிளாஸ் 12th FA, ஸோ அதாவது செக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்துட்டு யார் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், டேட்டா சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம கொடுத்தது அந்த ரேஞ்சு கொடுத்துறோம். ரேஞ்சில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ரேஞ்சில் நம்ம எது வரைக்கும், அதாவது அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ ஏதாவது நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அதை பேசாமல் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சார்ட் எலமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ இதில் போயிட்டோன்னா X Y Z இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் எப்படின்னா டைட்டில் கொடுத்துக்கலாம், சப்டைட்டில் கொடுக்கலாம், X Y Z. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுத்துக்கலாம். சரியா. ஏன் Z வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 3D லுக் கொடுத்துருக்கோம். ஸோ 3D லுக்னால உங்களுக்கு Z அப்படிங்கிற அந்த ஆக்சிஸ் வருது. ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரைட் சைட் டிஸ்பிளே, அதாவது லெஜெண்ட் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சப்டைட்டில் வந்துட்டு என்னன்னா, ஸோ லெஜெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் வந்துட்டு உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எந்த பக்கம் டிஸ்பிளே ஆகணும். சரி, இந்த பக்கம் டேட்டா இருக்கும், இந்த பக்கம் அதுக்கான சார்ட் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வேணுமா, ரைட் சைடு வேணுமா, பாட்டம் சைடா, டாப் சைடா அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு ரைட் சைடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் பட்டன் கொடுக்கணும். உங்களுக்கு பாருங்க ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசர் கேன் ஆட் ஆர் மாடிஃபை தி லேபிள்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஒய்எஸ்எஸ். நம்ம என்ன லேபிள்ஸ் அப்படின்னா, ஸோ இதை தான் லேபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லேபிள்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, பின்னா நான் சார்ட் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அந்த லேபிள்ஸ். அதுக்குள்ளே நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, இப்போ நேம்னா நேம்ங்கிறது டைட்டில் அப்படின்னா உள்ள நம்ம கொடுக்குற சப்டைட்டில் கொடுப்போமா, ஸோ சப்டைட்டில் வந்துட்டு ஒவ்வொரு நேமாக கொடுக்குமா, அந்த நேம். சரியா. அதை தான் அந்த லேபிள்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். டு கிரியேட் ஏ சார்ட் கிளிக் ஃபினிஷ். ஸோ ஃபைனலாக தான் என்ன பண்ணணும், ஃபினிஷ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் டு 4th ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். அது ஃபைனலாக தான் நான் ஃபினிஷ் கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா 4 ஸ்டெப் முடிச்சு ஃபினிஷ் கொடுத்துறேன். எனக்கு வந்துட்டு சார்ட் வந்துட்டு நம்ம எப்படி கட்டமோ அந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேவா. ஸோ பாருங்கள், டெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெமோ ஃபார் கிரியேட்டிங் ஒரு சார்ட் கிரியேட் பண்ண டெமோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைப் தி ஃபாலோவிங் டேட்டா. நீ அந்த டேட்டா வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு செலக்ட் டேட்டா செலக்ட் பண்ணோம். A1லேருந்து F11 கொடுத்துருக்காங்களா. A1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா F11 இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ட் டைப்பு. ஸோ சார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3D லுக்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து சார்ட்டோட டைப்லாம் கொடுத்துட்டு காலம் அது கொடுத்துருக்காங்க. 3D லுக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் டேட்டா ரேஞ்ச். ஸோ டேட்டா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளே எழுதி டேட்டா. இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா. நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தனா வந்துட்டு டேட்டா சீரிஸில் போய் நம்ம ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேவையில்லை. நான் ரேஞ்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம், ஆட் பண்ணோன்னா வந்துட்டு ஆட்னா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா சீரிஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதை வாட்டி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஆடிங் டைட்டில் சப்டைட்டில்லாம் கொடுக்குறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் கொடுக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஃபினிஷ் பட்டன் கொடுத்தா உங்களுக்கு வந்து சார்ட் வந்துடுது. ஓகேவா. அவங்க வந்துட்டு என்னன்னா அவுட்புட் எதுவுமே நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ட் வந்து அவுட்புட் நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஓகேவா. ஸோ அந்த லேபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், லேபிள்ஸ் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடிட்டிங் சார்ட் எலமெண்ட்ஸ். இந்த சார்ட் எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி எக்ஸாக்சில் இருக்குது அந்த டைட்டில் நம்ம மாற்றுறது, அந்த லேபிள்ஸ் எப்படி மாற்றுறது தான் வந்துட்டு எடிட்டிங் அண்ட் சார்ட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இன்சர்ட்டிங் சார்ட் எனி எலமெண்ட் ஆஃப் தி சார்ட் கேன் பி மாடிஃபைடு. ஸோ எப்படின்னா வந்துட்டு நம்ம அதாவது சார்ட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே பண்ணது கிடையாது, அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் ஆன் தி எலமெண்ட். ஸோ அந்த எந்த எலமெண்ட் நம்ம மாற்றணுமோ அந்த எலமெண்ட் என்ன பண்ணால் நான் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோம். ரைட் கிளிக் ஆன் தி செலக்டட் எலமெண்ட், செலக்ட் ஃபார்மேட் ஃப்ரம் தி
பாப்அப் மெனு. ஃபார் எக்ஸாம்பிள் டு சேஞ்ச் டிஸ்ப்ளே பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ் அதாவது லேபிள் பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, எனக்கு வந்துட்டு வெர்டிகலாக வேணும்னா நீ மாற்றிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் பார்த்துக்கலாம். என் பாப்அப் மெனு அப்பியர்ஸ் ஆகும். இந்த பாப்அப் மெனு கிளிக் ஃபார்மேட் ஆக்சிஸில் வந்துட்டு அதை அந்த பாப்அப் மெனுவில் போய் என்ன பண்ணோம், நான் ஃபார்மேட் ஆக்சிஸில் போய்ட்டு என்ன பண்ணோன்னா நான் கொடுத்தோம்னா வந்துட்டு என்ன ஆகுனா எனக்கு வந்து மாறிடும். ஸோ மாறுமா என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் மாற்றணும், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒயில் வரணும், ஒயில் எக்ஸ் வரணும் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் லெஜெண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்த ஃபினிஷ் கொடுத்தேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சார்ட் வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் வரும். ஸோ லேபிள்னு சொன்னோமா, ஸோ இதுக்கு பேர் தான் லேபிள்ஸ். வந்து நம்பர் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா எழுதி இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டைட்டில். சரியா. ஸோ சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா இது சப்டைட்டில். ஓகேவா. இது சப்டைட்டில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லேபிள்ஸ் உள்ள கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபிள்ஸ். ஓகேவா. இதில் மாத்திரத்தை நம்ம வந்துட்டு எடிட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு கிடைச்சிடும். ஓகேவா. புரிஞ்சுதா. சரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பெயிண்டில் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார்மேட்டில் இதுவும் வரும். அப்போ ஃபார்மேட் ஆக்சிஸ் ரேலா பாக்ஸ் வருது. ஸோ இது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சார்ட் இருக்குன்னா நான் வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட் ஆக்சிஸில் போயிட்டு நான் என்ன பண்ணோம், அதில் போயிட்டு என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் மாற்றணுமா, எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள் மாற்றணுமா. ஸோ இந்த மாதிரினா நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகலா அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கா, கோயம்புத்தூர் சென்னைன்ட்டு. ஸோ இங்கே கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி வரும், இப்படி வந்து சரியா இங்கே வந்திருக்கா மாறி வந்திருக்கா. ஸோ பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹரிசாண்டலாக இருந்தது, இப்போ பார்த்தோன்னா வெர்டிகலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா நான் வந்துட்டு லேபிள்ஸோட அந்த டிஸ்பிளே ஆகிற அந்த விஷுவாலிட்டி வந்துட்டு என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். செலக்ட் லேபிள் டேப்பு போயிட்டு அதில் என்ன பண்ணலாம், நான் போயிட்டு 90 டிகிரி கொடுத்தனா வந்துட்டு 90 டிகிரிக்கு வந்துட்டு என்ன ஆகுனா எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்துடும், இல்லைனா எனக்கு வெர்டிகலாக இருக்கும். சரியா. ஸோ ஓகே கொடுத்து நம்ம சார்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு 3D கோன். சரியா. கோன் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கோன் ஷேப்பில் வந்துட்டு டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்கே வந்துட்டு எனக்கு அந்த 3D கோன் அந்த கோன் டைப்பில் வந்துட்டு அந்த டிசைனில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சார்ட் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே இது புரிஞ்சுதாப்பா. இதான் வந்துட்டு உங்களுக்கு சார்ட். சரியா. அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் சார்ட். ஸோ சார்ட் கிரியேட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸை முடிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் வந்துட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணுறது ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஒரு 1 மினிட்ல நான் சொல்லிடலாம். சரியா. விளக்கப்படங்களுடன் வேலை செய்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு விளக்கப்பட வழிகாட்டி அதாவது சார்ட் விசாட பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கப்பட வழிகாட்டியில் பார்த்தோன்னா நம்ம எப்படி போகலான்னா சார்ட் என்ற அந்த பணிக்குறி இருக்குது அதை போகலாம், அது இன்சர்ட் சார்ட்டில் போகலாம். ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வழிகாட்டி உரையாடல் பெட்டி விளக்கப்பட வழிகாட்டி உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் பண்ணோம்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும், 4 படிநிலைகள். விளக்கப்படத்தின் வகை சார்ட் டைப்பு, தரவு பரப்பு டேட்டா ரேஞ்சு, தரவு தொடர் மேலும்னா ஸோ தரவு தொடர்னா டேட்டா சீரீஸ், விளக்கப்பட கூறுகள் அப்படின்னா டேட்டா எலமெண்ட்ஸ். சரியா. சார்ட் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு பணியிலையும் முடிஞ்ச வாட்டி நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ட் டைப்ல நம்ம எல்லாமே நம்ம தமிழில் தான் சொன்னோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்துனாவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்து நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் பொத்தான கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஃபினிஷ் முடிவுன்னு வந்துட்டு ஃபினிஷ் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சார்ட் வந்துட்டு வந்துடும். ஓகேவா. புரிஞ்சுதாப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைட்டில் போகலாமா. ஸோ அவ்வளோ இதோட உங்களுக்கு வந்துட்டு லெசன் முடிச்சிடும். இந்த கிளாஸை நம்ம லெசன் வந்து முடிச்சிருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இருக்காது. 3 கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ட்டிங், இன்னொன்று ஃபில்டரிங், இன்னொன்று பேஜ் செட்டப். இது 3 கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றுமே தேவையில்லைப்பா. சரியா. நானே உனக்கு தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நீயா ஒர்க் அவுட் பண்ணிப்பார். சரியா. இந்த டைட்டிலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா சார்ட்டிங் அப்படின்னா என்னன்னா அரேஞ்சிங். சார்ட்டிங்னா அரேஞ்சிங் எலமெண்ட்ஸ் இன் தி ஆர்டர். அது ஹரிசாண்டலாக இருக்கலாம் அல்லது அது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா. அது ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் தி டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுக்கு பேர் தான் சார்ட்டிங். ஃபில்டரிங்னா என்னது வடிகட்டுறது. ஸோ வேணுங்கிறத வச்சுட்டு வேணா நம்ம என்ன பண்ணலாம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பேஜ் செட்டப் அது லாஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டிங் பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி உனக்கு என்னன்னா உனக்கு இந்த இதை பற்றி ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ். ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஏ ஃப்ளாட் ஃபைல் டேட்டா பேஸு. ஸோ ஃப்ளாட் ஃபைல் ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஏ ஃப்ளாட் ஃபைல் டேட்டா பேஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ ஃப்ளாட் ஃபைல்னால் ஒன்றும் கிடையாது, டேபிளர் ஃபார்மு. ஸோ டேபிளர் ஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இங்கே தெரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேபிளர் ஃபார்மில் வந்துட்டு ஒரு டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டேட்டானா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்டு. சரியா. ஸோ வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு ப்ராசஸே பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டேட்டாவுக்கு பேர் தான் டேட்டான்னு சொன்னோம். டேட்டா பேஸ்னால் அந்த மாதிரி அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ஆஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது சேம் அதை கேட்டகரியில் என்ன பண்ணுறோம்னா இப்போ நேம்னா நேமெல்லாம் அதிலே வரும், டேட்டா பர்த்னா டேட்டா பர்த் மட்டும் வரும், நம்பர்னா நம்பர்ஸ் மட்டும் தான் வரும், மாற்றி எது நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கிற அந்த டேட்டா பேஸ்க்கு பேர் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ளாட் ஃபைல் டேட்டா பேஸு. ஸோ பார்த்தோன்னா யூனிஃபார்மாக இருக்கும் டேட்டாஸு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரியா. இது மாதிரி எந்த மாதிரி தான் பண்ணுங்கிற அதாவது இந்த டேபிளர் ஃபார்மில் தான் இருக்கும், வேறு மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ளாட் ஃபைல் டேட்டா பேஸ்னு
சொல்கிறோம். இது ஒரு சிம்பிளான டேட்டா பேஸு. சரி, இதில் நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண ரெக்கவர் பண்ணிக்கலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்மேட்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் சச்சஸ் சார்ட்டிங். ஸோ டேட்டாபேஸ் என்னென்னலாம் பண்ணலாம்னா சார்ட்டிங் பண்ணலாம், சரியா, சார்ட்டிங் பண்ணலாம், ஃபில்டரிங் பண்ணலாம், ஓகேவா. இது 2 ஆக்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம், சரியா. ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸ் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் தான். ஸோ இந்த டேட்டாபேஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்னா சார்ட்டிங் பண்ணலாம், ஃபில்டரிங் பண்ணலாம், ஓகேவா. அது டேட்டா மீன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் சச்சஸ் சார்ட்டிங், ஃபில்டரிங், வேலிடிட்டி எக்ஸெட்ரா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே படிக்க போகிறது பார்த்தோன்னா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் தான் பார்க்க போகிறோம், சரியா. கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது கேட்பாங்க 2 மார்க்கில் கேட்பாங்க. டேட்டாபேஸ்னால் என்ன, இன்டீரியரில் கேட்பாங்க. டேட்டாபேஸ் இஸ் ரெபாசிட்டரி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர் ஃபேக்ட்ஸ். ரிலேட்டடு அப்போ நேம்னா நேமை மட்டும் கலெக்ட் பண்ணும், மார்க்னா மார்க் மட்டும் கலெக்ட் பண்ணும், டேட்டா பர்த்னா டேட்டா பர்த் மட்டும் கலெக்ட் பண்ணும். அப்போ ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளர் ஃபார்மில் வச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டேட்டாபேஸ்க்கு பேர் ஃப்ளாட் ஃபைல் டேட்டாபேஸே. இதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் நம்ம சொல்கிறோம். இட் அரேஞ்சஸ் தம் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சரே, ஓகேவா. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே டேபிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு பேர் ரோ அட்ரஸ், மேலே இருக்கிறது பேர் காலமோட நேம், ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸை கொடுத்துருக்காங்க. தி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன் ஒன் டேபிள் இஸ் ரெஃபர்டு டு எஸ் ஏ ஃபைல் ஆர் டேபிள். என்ன சொல்கிறாங்கன்னா தி என்டையர் அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவெல்லாம் என்ன பண்ணால் ஒரு டேபிளாக வச்சிருக்கோம். அந்த டேபிளுக்கு பேர், அந்த ஃபைலுக்கு பேர் தான் என்னன்னா நம்ம டேபிள் ஆர் ஃபைல்னு சொல்கிறது. டேட்டாவில் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஃபார்மாக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் ஃபைல் ஆர் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ரோ இன் ஏ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ரெக்கார்டு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான 1 மார்க். ஈச் ரோ இன் ஏ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ரெக்கார்டு விச் இஸ் ஏ செட் ஆஃப் டேட்டா ஃபார் ஈச் டேட்டாபேஸ் என்ட்ரி. ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட்ஸ் ஏ என்னது சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபீல்டு, சரியா. ஸோ ஒவ்வொரு ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோல் இருக்கிற அந்த ஒவ்வொரு ரோக்கு பேர் என்ன ரெக்கார்டு, ஒவ்வொரு காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபீல்டு. உனக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், சரி பார்த்தோன்னா வந்துட்டு இதெல்லாம் ரோவாக இருக்கா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் இந்த ரோவில் இருக்குது, இந்த ரோவுக்கு பேரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா. ஸோ ரோவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா ரெக்கார்டு. ஸோ மேலே காலம் ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பரு, கிளாஸ், குரூப் கோடு, ஸ்டூடெண்ட் டைம், இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃபீல்டு. ஸோ இதுக்கு பேர் ஃபீல்டு நேமு, இதுக்கு பேர் ரோ ரெக்கார்டு, சரியா. ரெக்கார்ட்னா வந்துட்டு என்னன்னா இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள அந்த ரெக்கார்டு அப்படின்னா வந்துட்டு நம்ம அதுக்குள்ள தான் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சரியா. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், which groups each piece of item of data among the records to specific categories. ஸோ காலம் அப்படின்னா என்னென்னா ஸோ ஈச் அந்த ரெக்கார்டோட அந்த ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் என்னன்னா அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணால் வந்துட்டு ஹோலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்கார்டு இல்லையா. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்கார்டு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா காமனாக என்ன பண்ணுறேன்னா மேலே சீரியல் நம்பரு, சரி கிளாஸு, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ரெக்கார்டு. இது எல்லாத்தையும் நான் காமனாக என்ன பண்ணுறேன் கிளாஸுங்கிற ஒரு சிங்கிள் அந்த காலம் நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுக்கு பேர் தான் ஃபீல்டு. அதான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டாக வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ட்டிங்கு. ஸோ சார்ட்டிங் அப்படின்னா என்னென்னா சார்ட்டிங் இஸ் தி ப்ராசஸ் அரேஞ்சிங் தி டேட்டா இன் அசனிங் ஆர் டிஸ்னிங் ஆர். ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லிட்டேன். அசனிங் அப்படின்னா சின்னதிலிருந்து பெருசாக போகிறது, டிஸ்னிங் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதாக வருது, ஓகேவா. ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம், அதுதான். அசனிங்னா ஸ்மால் to high, descending அப்படின்னா high to small, ஓகேவா. there are 2 types of sorting in open office calc. ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்போது அங்கே வேர்டிங்ஸில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சார்ட் பை செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஃபெமிலியராக யூஸ் பண்ணலாம் அங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க, சரியா. ஸோ சிம்பிள் சார்ட்டிங், மல்டி சார்ட்டிங் அண்ட் சார்ட் பை செலெக்ஷனே, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் சார்ட்டிங்கு. ஸோ சிம்பிள் சார்ட்டிங்னா அரேஞ்சிங் டேட்டா யூசிங் சிங்கிள் காலம் இஸ் நோன் as சிம்பிள் சார்ட்டிங். ஸோ சிங்கிள் காலமில் இருக்கிற சிங்கிள் ஃபீல்டு இருக்கிற நம்ம டேட்டா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிம்பிள் சார்ட்டிங். ஃபார் சார்ட்டிங் தி டேட்டா கால்க் ப்ரொவைட் 2 ஐகான்ஸ் ஆன் தி ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ 2 இருக்கே, ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ட் அசனிங், ஒன்று சார்ட் டிசனிங். ஸோ ஒரு சிங்கிள் காலம் இருக்கிற டேட்டா நம்ம அசனிங்காகவும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், டிசனிங்காகவும் பண்ணிக்கலாம். ஸோ அசனிங்னா அரேஞ்ச் தி டேட்டா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், சொன்னால் ஸ்மால் டு லார்ஜ். இது டிஸ்னிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லார்ஜ் டு ஸ்மால் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும், ஓகே. இவங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இது, இந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம் இருக்கிற டேட்டா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு மேலே லைக்கானில் பண்ணுங்க போய்ட்டு அசனிங் ஆர் டிசனிங்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கில் பார்த்தோன்னா A to Z அது நம்பராக இருந்துச்சுன்னா அசனிங்கில் வரும்னா 1லேருந்து வரும். இதே வந்து ஆல்ஃபபெட் வந்துட்டு வருது அப்படின்னா லெட்டரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Aலேருந்து Z, ஓகேவா. ஸோ பாருங்கள் சார்ட்டிங் டேட்டா எப்படி ஒரு டேட்டா நம்ம சார்ட் பண்ணலாம். பிளேஸ் செல் பாயிண்ட் இன் தி ஃபீல்டு டு பி சார்ட்டட், கிளிக் சார்ட் அசனிங் ஆர் டிசனிங் ஐக்கான். ஸோ அதே தான் நம்ம சேம் ப்ரொசீஜர் அதை கொடுத்தாங்களா. ஸோ அந்த ஐக்கான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க
எனிவேர் நேம் காலம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசனிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ அசனிங் கொடுத்தோன்னா என்ன எனக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன ஆகும், எனக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு அசனிங் ஆர்டரில் எனக்கு கிடைக்கும். சரி எங்கள் வந்துட்டு அவுட்புட் இங்கே கொடுக்கல, ஜஸ்ட் செலக்ட் பண்ணதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னது சிம்பிள் சார்ட்டிங்கு. ஸோ சிங்கிள் காலமில் இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், அசனிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டரில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம சிம்பிள் சார்ட்டிங்னு சொல்கிறோம். இதில் 2 இருக்குது, 2 வந்து அசனிங்லேயும் பண்ணலாம், உங்களுக்கு டிஸ்டிங்லேயும் பண்ணலாம். அந்த ஐக்கானில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி சார்ட்டிங். ஸோ மல்டி சார்ட்டிங் அப்படின்னா சார்ட்டிங் டேட்டா பேஸ்ட் ஆன் மோர் தென் ஒன் ஃபீல்டு. ஸோ சிங்கிள் காலம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் சார்ட்டிங். இதே மோர் தென் ஒன் காலம் தட் மீன்ஸ் மோர் தென் ஒன் ஃபீல்டு அப்படின்னா உங்களுக்கு மல்டி சார்ட்டிங். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்டான இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டீரியர் வந்துட்டு இன்டீரியரில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. தி ஒர்க் ஷீட் கண்டெய்னிங் டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, 20 ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ டு ரீஅரேஞ்சஸ் தி டேட்டா ஆல்ஃபபெட்டிக்கலி பை நேம் மற்றும் குரூப் கோடு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஆர்டர் வைஸ்ல வந்துட்டு இல்லை, ஸோ என்ன பண்ண போறோம்னா அது மாற்றி இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபபெட்டிக்கா நேம் குரூப் கோடு அது மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ மல்டி நேமையும் குரூப் கோடு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோன்னா நம்ம நேம் மட்டும் பண்ணோம், இப்போ என்ன நேம் அண்ட் குரூப் கோடு இது 2 நான் என்ன பண்ண போறேன்னா என்ன பண்ணணும் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ மல்டிபிள் காலம்ஸ் என்ன செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி பண்ணணும்னா டேட்டா சார்ட்டில் போகணும். ஸோ செலக்ட் டேட்டாவில் போய்ட்டு சார் மேலே வந்து மெனு பாரில் உங்களுக்கு இருக்கும், டேட்டாவில் போய்ட்டு சார்ட் போகணும். ஸோ சார்ட் போய்ட்டு என்ன பண்ணணும், சார்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும், அதில் ஃபீல்டு நேம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்டு அவங்களோட என்ன பண்ணணும் அவங்களுடைய ரோல் நம்பரா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அவங்க ஸ்டூடெண்ட்டோட நேமு இன்னொரு குரூப் கோடு. ஸோ அது 2 என்ன பண்ணால் நான் 2 வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுத்துட்டு சார்ட் பை கொடுத்துட்டு அது ஸ்டூடெண்ட்டோட நேம் எனக்கு என்னவா மாறணும், அசனிங் ஆர்டரில் வேணுமா டிஸ்டிங் வேணுமா நான் செலக்ட் பண்ணிடும். ஸோ அதை முடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்கு பாரு, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கணும் அசனிங் ஆர்டரில் இருக்கும். சரியா, நீங்கள் வந்துட்டு அது நம்பராக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஆல்ஃபபெட்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்கல, நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அசனிங் ஆர்டர், அதாவது ஸ்மால் டு ஹை. ஓகேவா, ஸ்மால் டு ஹை தான் வந்துட்டு உங்களுக்கு பேர் லார்ஜ் வரும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கில் பார்த்தோன்னா ஸோ ஏல இருந்து இசட் அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரும். ஸோ வேணா நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஸோ டிஃபால்ட்டாக அசனிங் ஆர்டரில் இருக்கும், நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி குரூப் கோடில் போய் மாற்றிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும். சரி, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அசனிங் ஆர்டரில் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2மே அசனிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் சார்ட் பை செலக்ஷன். ஸோ சார்ட் பை செலக்ஷன் அப்படின்னா என்னன்னா இன் கேல்கு சார்ட்டிங் கேன் பி டன் ஆன் செலக்டட் ரேஞ்ச் பட் திஸ் கைண்ட் ஆஃப் சார்ட்டிங் இஸ் ஜெனரலி நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதனால தான் நமக்கு 2 டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது 2. ஸோ 3வது இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், வேணா யூஸ் பண்ணிக்கலாம் விட்டுறலாம். ஸோ பிகாஸ் தே ஆர் ரிலவெண்ட் டேட்டா ஆர் நாட் சார்ட்டட். ஸோ ரிலவெண்ட்டான டேட்டா வந்து சார்ட் ஆகாது, ஸோ ஏதோ வந்துட்டு சார்ட் ஆகும். சரியா, ஸோ இதுக்கான வந்துட்டு உங்களுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. செலக்ட் எனி பர்டிகுலர் ஃபீல்டு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு அதாவது சிங்கிள் ஃபீல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா சார்ட் கமெண்ட் போகும், சார்ட் ரேஞ்ச் வரும். சில எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் அப்படி கொடுக்கும், எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் கரண்ட் செலக்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் அப்படின்னா எல்லாமே சார்ட் ஆல் தி டேட்டா பேஸ்ட் வந்து செலக்ஷன் நம்ம எது வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த செலக்ட் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணனா அது என்ன பண்ண உங்களுக்கு சார்ட் பண்ணும். கரண்ட் செலக்ஷன் அப்படின்னா சார்ட் பண்ணது செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ரிமைனிங் டேட்டா ஆர் நாட் சார்ட்டட். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னா சார்ட் ஆல் தி டேட்டா பேஸ்ட் ஆன் தி செலக்ஷனு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டேட்டாவும் என்ன பண்ணனா வந்துட்டு அதாவது ரேஞ்சுக்குள்ளாமே ரேஞ்ச் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, எல்லாத்தையும் அதை என்ன நம்ம எது செலக்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் உங்களுக்கு அரேஞ்ச் சார்ட் பண்ணி கொடுக்கும். கரண்ட் செலக்ஷன் நம்ம எவ்வளோ செல் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணுமோ அந்த ரேஞ்சை பொறுத்து ஸோ பேஸ்ட் ஆன் தி ரேஞ்ச் ஆஃப் டேட்டா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். இது எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் அண்ட் ரேஞ்ச் செலக்ஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு, இவ்வளோ தான். ஸோ வந்துட்டு 3 மெத்தடு பார்த்தோன்னா உங்களுக்கு அசனிங் ஆர்டர் உங்களுக்கு சிம்பிள் சார்ட்டிங், மல்டி சார்ட்டிங் அண்ட் சார்ட் பை செலக்ஷன். ஸோ இந்த 3 பார்த்தோன்னா 2 தான் நம்ம ஃபேமஸாக யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் சார்ட்டிங்னா சிங்கிள் காலமில் இருக்கிற டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணோம், தட் மீன்ஸ் அசனிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னா அது ஆல்ஃபபெட்டிக்காக இருந்தாலும் சரி அல்லது அதாவது நம்பராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணணும், அது வந்து சிம்பிள் சார்ட்டிங். மல்டி சார்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ஃபீல்டில் இருக்கிற டேட்டா நம்ம வந்துட்டு அசனிங் ஆர்டர் டிஸ்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து மல்டி சார்ட்டிங். நெக்ஸ்ட் சார்ட் பை செலக்ஷன் அப்படின்றது மோஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், இது யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரிலவெண்ட் டேட்டா என்ன பண்ணாதான் இது வந்து சேஞ்ச் பண்ணாது, வேணா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் 2 செலக்ஷன் இருக்கும், எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் இருக்கு, கரண்ட் செலக்ஷன் இருக்கு. எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் இது பண்ணிக்கோங்க எல்லா என்டையர் அந்த இதையும் வந்துட்டு என்ன சார்ட் பண்ணோம். கரண்ட் செலக்ஷன் அப்படின்னா கரண்ட்ல எவ்வளோ செல் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ அதை மட்டும் பண்ணோம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கே போய் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு மெனு பாரில் போய்ட்டு டேட்டா இருக்கும், டேட்டாவில் போய்ட்டு சார்ட்டில் கொடுத்தோன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாக நீங்கள் ஐக்கான் இருக்கும். ஸோ ஐக்கானில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அசனிங் ஆர்டர் டிஸ்டிங் அந்த ஐக்கானில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதாப்பா. ஸோ தமிழ் நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் தமிழில் தான் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே வந்துட்டு நான் தமிழில் தான் சொன்னேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே பேசிக்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தமிழில் சொல்லிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு வரிசையாக்கல். சார்ட்டிங் அப்படின்னா வந்துட்டு வரிசையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 3 வகைகள் இருக்குது. அது வரிசையாக்கத்தில் பார்த்தோன்னா 3 வகைகள் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா வந்துட்டு
ஸோ 3 வகைகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தரவுத்தளம் டேட்டா பேஸ்னு சொன்னோமா. ஸோ தரவுத்தளம்னா என்னென்னா, தரவுத்தளம் என்பது தொடர்புடைய தரவுகள் அல்லது உண்மைக்கூறுகளின் ஒழுங்குபடுத்தப்பட்ட களஞ்சியமாகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எக்ஸாம்பிளாக சொல்லிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையில் தொடர்புடைய தரவுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு ஒரு கோப்பு அல்லது தரவு அட்டவணை எனப்படும். ஒரு தரவு அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையும் பதிவு, ஒவ்வொரு வரிசை ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோ வந்து அங்கே ரெக்கார்டுன்னு சொல்லி இங்கே தமிழில் பதிவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரவட்டின் ஒவ்வொரு நெடுவரிசையும் புலம், ஃபீல்டுனா தமிழில் புலம், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புலம்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த தரவின் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. வரிசையாக்கம் பார்த்தீங்கன்னா தரவுகளை ஏறு அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் செயல்முறை வரிசையாக்கம் எனப்படும். இதில் 3 வகைகள் இருக்குது. ஸோ தமிழ் மீடியத்தில் 3 வகைன்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி எப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ சாதாரண வரிசையாக்கம் சிம்பிள் சார்ட்டிங்கு, பட்புல வரிசையாக்கம்னா மல்டி சார்ட்டிங்கு, தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கம்னா சார்ட் பை செலெக்ஷனு. சரியா? ஸோ இதெல்லாத்தையும் நான் மறுபடியும் எல்லாமே நான் தமிழில் தான் சொல்லிட்டு இது ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும்பா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபில்டரிங்கு. ஸோ ஃபில்டரிங் அப்படின்னா என்னன்னா, ஃபில்டர் இஸ் ஏ வே ஆஃப் லிமிட்டிங் தி இன்ஃபர்மேஷன் தட் அப்பியர்ஸ் ஆன் ஸ்க்ரீனு. ஸோ ஃபில்டர் லிமிட்டிங் தி இன்ஃபர்மேஷனாக எனக்கு தேவையானதை மட்டும் நான் வச்சுட்டு தேவையில்லாத என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு நான் ஹைட் பண்ணி வைக்கிறதே, மறைச்சு வைக்கிறதே. ஸோ அதான் வந்துட்டு ஃபில்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு அது வராது, எனக்கு ஸ்க்ரீனில் தெரியாது, உள்ளதாக இருக்கும், ஆனால் மறைச்சு வச்சிரும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு ரேஞ்செலாம் கொடுத்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு இதை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு Filters are a feature for displaying and browsing a selected list or subset of data from worksheet. The visible records satisfy the condition that the user sets. Those who don't satisfy the condition are only hidden but not removed. என்னன்னா வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணோமோ அதை மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணோம், மற்றது என்ன ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து மறைச்சு வச்சிருக்கோம், ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் வந்து ஹிட்டன்னா மறைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கோம், நாட் ரிமூவ், ரிமூவ் பண்ணாது மறைச்சு வச்சிருக்கோம். வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம அதை டிஸ்ப்ளே பண்ணாமல் டிஸ்ப்ளே ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். எத்தனை டைப்ஸ்? 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஆட்டோ ஃபில்டர், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபில்டர். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஃபில்டர் அப்ளைஸ் a drop down list box of each field filled with similar data available in the field. Using the list box item you can filter that data that matches the criteria of the data concerned. So concerned data என்ன நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், வேணுங்கிறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணிட்டு வேணாத நம்ம மறைச்சு வச்சுக்கலாம். யூசிங் ஆட்டோ ஃபில்டர் வச்சு நம்ம எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறதுனா, ஸோ ஆட்டோ ஃபில்டர்னா பாருங்க, கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐக்கன் அவைலபிள் இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் கிளிக் டேட்டா ஃபில்டர். ஸோ டேட்டா சார்ட் பண்ணுறதுக்கு டேட்டா சார்ட்டிங் டேட்டா ஃபில்டர். அதில் போயிட்டு அப்படின்னா வந்துட்டு டேட்டாவில் போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு நம்ம 3 ஃபில்டரும் வரும். நம்ம அதில் வந்துட்டு ஆட்டோ ஃபில்டர் செலக்ட் பண்ணோம். அது லிஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சில பேர் நீங்கள் என்னன்னா எதை வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணுமோ, எந்த ஃபீல்டை ஃபில்டர் பண்ணுமோ அந்த ஃபீல்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். ஈச் லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம் தி கன்சிடர் இஸ் ஏ ஃபில்டர் கிரிட்டீரியா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா கமுத்தி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாவே ஃபில்டரு. ஸோ என்ன அப்படின்னா எல்லா காலம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஃபில்டர் அந்த பாக்ஸ் வந்துடும். சரியா? ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் செலக்ட் தி டேட்டா ஐட்டம் ஃப்ரம் தி லிஸ்ட் பாக்ஸ். நவ் கால்கு சோர்ஸ் ஒன்லி தி ரெக்கார்ட்ஸ் விச் ஆர் சாட்டிஸ்ஃபை தி செலக்டர் கிரிட்டீரியா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீ எது ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துட்டு நீங்கள் எது வந்துட்டு நீங்கள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க, ரேஞ்சு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது சொன்னால் ஈஸியாக புரியும். வி வாண்ட் டு அப்ளை அன் ஆட்டோ ஃபில்டர் டு தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேஸ் செல் பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறோம், கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐக்கன் அவைலபிள் ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் கிளிக் டேட்டா ஃபில்டர் ஆட்டோ ஃபில்டர் கொடுக்கணும். சில பார்த்தீங்கன்னா கிளிக் தி ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ட்ராப் ஏரோ. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் டின்னி ட்ரையாங்கல் சின்ன ஒரு ட்ரையாங்கல் இந்த மாதிரி இருக்கும், கமுத்தி போட்டிருக்கும். சில பேர் செலக்ட் குரூப் கோட், சில பேர் என்னன்னா சில பார்த்தோன்னா ஆளுன்னு கொடுத்தோம்னா எல்லாத்தையும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியல் நம்பர் கிளாஸ் குரூப் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் என்னன்னா எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடும். அப்போ ஆளுன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ என்னன்னா நான் வந்துட்டு சீரியல் நம்பர் கொடுத்தா சீரியல் நம்பர் மட்டும் என்ன பண்ணும், அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் என்ன பண்ண எனக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணும். கிளாஸ்ன்னு கொடுத்தா கிளாஸ் இருக்காது, மற்றதெல்லாம் எனக்கு காட்டும். ஸோ அதுதான் என்னன்னா ஃபில்டர். அப்போ எனக்கு வேணுங்க நம்ம எதை நான் கொடுக்கணும் அதை வந்து ஹைட் பண்ணிட்டு மற்றது மட்டும் என்ன பண்ண எனக்கு வந்து அதை வேணுங்கிறத மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு மற்றதை என்ன பண்ண எனக்கு வந்துட்டு ஹைட் பண்ணிடும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ ஃபில்டர் கிரிட்டீரியாவில் போயிட்டு நம்ம குரூப் கோட் 402 ஃப்ரம் தி லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு எனக்கு 402 மட்டும் என்ன பண்ண எனக்கு வந்துட்டு அதை மட்டும் என்ன பண்ண ஃபில்டர் பண்ணும். அப்போ 402 மட்டும் வராது, மற்றதெல்லாம் வரும். சரியா? ஃபில்டருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதை நம்ம அந்த ஃபில்டர் அந்த கிரிட்டீரியா அந்த இது கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது இதில் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்போ அதை கரெக்டாக அதை மட்டும் என்ன மறைச்சிட்டு மற்றதெல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? ரிமைனிங் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இங்கே 402 மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம வந்துட்டு ஆட்டோ ஃபில்டர், நெக்ஸ்ட் பார்க்க போது ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஸோ அதுக்கு கீழே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஆட்டோ ஃபில்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு டயக்ராம் கொடுத்துருக்கணும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆட்டோ ஃபில்டர் நம்ம பார்த்துட்டுமா. ஸோ ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டேட்டா போய்ட்டு ஃபில்டர் போய்ட்டு ஆட்டோ ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ என்டையர் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி காலமில் வந்துட்டு அந்த ஃபில்டர் வந்துட்டு அந்த டினி ட்ரையாங்கலாக வந்துட்டு கமுத்தி போட்ட மாதிரி வந்துடும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அது எதையுமே எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடும். சரியா? ஸோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா இப்போ ரோல் நம்பர்னா ரோல் நம்பர் மட்டும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது
ஆட்டோ ஃபில்டர். அப்போ எல்லாத்துலையும் அந்த ஃபில்டர் ஐக்கான் வரதுக்கு பேர் ஆட்டோ ஃபில்டர். ஸோ எப்படி அந்த ஆட்டோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, டு ரிமூவ் ஆட்டோ ஃபில்டர் கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐக்கான் 1 செகண்ட். திருப்பி அந்த ஆட்டோ ஃபில்டர் ஐக்கானே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். தி ஒரிஜினல் டேபிள் இஸ் டிஸ்பிளேட் வித்தவுட் ஃபில்டர். ஸோ என்னன்னா அந்த ஃபில்டர் வந்து இல்லாமல் எனக்கு ஒரிஜினல் டேபிள் அப்படியே வந்துட்டு எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஆட்டோ ஃபில்டர். ஆட்டோ ஃபில்டர்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்டரோட ஐக்கான் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஸோ ஆட்டோ ஃபில்டர் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் சிங்கிள் கிரிட்டீரியா ஆன் ஏ டேட்டா. ஒரு சிங்கிள் கிரிட்டீரியா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் இஸ் மல்டிபிள் கிரிட்டீரியா. ஸோ மல்டிபிள் கிரிட்டீரியானா ஸோ அட் அ டைம் வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா ஒரு ரோல் நம்பர் மட்டும் இது பண்ணுறது, ஒரு குரூப் கோடு மட்டும் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோன்னா மல்டிபிள். ஸோ குரூப் கோடு பண்ணலாம், சீரியல் நம்பர் கொடுக்கலாம், வேறு ஒரு சப்ஜெக்ட் நேமு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் இதில் வந்துட்டு ஏதாவது கிரிட்டீரியா நமக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறதா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் பாருங்கள். செலக்ட் டேட்டா ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். இதில் பார்த்தோன்னா டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ என்னென்ன ஹெட்டிங் வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிஷன் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 70 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். அப்போ அந்த கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ டிஸ்பிளே இதையும் பார்த்தீங்கன்னா 70 greater than 100. ஓகேவா? 70 greater than 100 சாரி. அப்போ 70 greater than என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அப்போ வந்துட்டு 70 அதுக்கு மேலே இருக்கிற நம்ம என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ணலாம், எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் கொடுக்குறது. பார்த்தீங்களா கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தான் லெஸ் தான் ஈக்குவல் இந்த கண்டிஷன் லிஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ வேல்யூ கொடுக்குறோம். ஸோ வேல்யூஸ் கொடுத்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டெப் 3ல போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு 6. ஸோ அடிஷன் பண்ணோமா அல்லது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது அது கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் 2 வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன அடுத்த கிரிட்டீரியா கொடுக்கணும். இப்போ பார்த்தா கிளிக் ஓகே கொடுத்தோம் வந்துடும். சரி, எங்கே கொடுத்துருக்காங்களா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஸோ பார்த்தோன்னா ஃபீல்டு நேம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இருக்க தனித்தனியாக பண்ணுவோம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேம் வந்துட்டு கொடுக்கணும்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபீல்டு அதனோட கிரிட்டீரியா. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அதுக்கு வந்துட்டு நான் கண்டிஷன் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். சரி, இது கொஞ்சம் ரிஸ்க்கானதா, இது அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நான் உதவி டேபிள் டிஸ்பிளேஸ் ஒன்லி தி ரெக்கார்ட்ஸ் விச் ஆர் மேட்ச் தி ஃபாலோயிங் அந்த கண்டிஷன். சரி, அந்த கொடுத்த 2 கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வரும். சரியா? அது பார்த்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் ரிமூவ் ஃபில்டர் கொடுத்தோம்னா டேட்டா ஃபில்டர் போய்ட்டு ரிமூவ் ஃபில்டர் கொடுக்கலாம். அல்லது எகைன் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் நம்ம போய்ட்டு கிளிக் பண்ணோம்னா எனக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதாக பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஆட்டோ ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம 3 டைப்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோ ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் கொடுத்தோம். ஸோ மூணாவது நம்ம என்ன ஃபில்டர் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? மூணாவது என்ன ஃபில்டர் அப்படின்ட்டு இருங்க 1 செகண்டு, எனக்கே மறந்துடுச்சு. ஓகேவா? அட்வான்ஸ்டு ஃபில்டர். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டரில் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்டாண்டர்டு பார்த்துட்டோம். அட்வான்ஸ்டு ஃபில்டர். ஸோ அட்வான்ஸ்டு ஃபில்டர் வந்துட்டு யாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல, அந்த ஃபில்டர் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சரியா? ஸோ பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்துட்டு இதோட உங்களுக்கு நிறுத்திட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபில்டருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயலாக் பாக்ஸ் வரும், அதில் கண்டிஷன் கொடுக்குறோம், வேல்யூவை கொடுக்குறோம், ஆப்ரேட்டர் வந்துட்டு அண்டுன்னு கொடுக்குறோம். அண்டுனா இன்னொரு நெக்ஸ்ட் அந்த இதுக்கு தான். சரியா? கிளாஸ் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த வேல்யூவை கொடுத்துட்டு என்னன்னா ஓகேன்னு கொடுத்துரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ரிசல்ட் கிளிக் ஓகே கொடுத்துரும், உங்களுக்கு வந்துட்டு டேபிள் வந்து கிளிக் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறது நம்ம என்னன்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். சரியா? எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபில்டரு. ஸோ ஃபில்டரிங் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு நம்ம டிஸ்பிளே தி இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம்னா தி வே ஆஃப் ஃபில்டர் லிமிட்டிங் தி இன்ஃபர்மேஷன். தி ப்ராசஸ் ஆஃப் லிமிட்டிங் தி இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் எஸ். நம்ம என்னன்னா நம்ம ஃபில்டரிங்னு சொல்கிறோம். 3 ஃபில்டர் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்: ஆட்டோ ஃபில்டர், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர், அட்வான்ஸ்டு ஃபில்டர். நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஆட்டோ ஃபில்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதாவது எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறது என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேவா? அது அப்படியே நம்ம தமிழ் மீடியம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டரிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடிகட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வடிகட்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஸோ வடிகட்டல் அப்படின்னா சில குறிப்பிட்ட தரவுகளை மட்டும் திரையில் தோன்ற செய்யும் செயல்முறை வடிகட்டல் என்று பெயர். ஒரு அட்டவணை தாளில் உள்ள தரவுகளில் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை நிறைவு செய்யும் தரவுகளை மட்டும் திரையில் தோன்ற செய்ய வடிகட்டல். நம்ம என்ன நிபந்தனை கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் என்ன பண்ணணும், அதுக்கு பேசுகிறாங்க அந்த கண்டிஷன் என்ன பண்ணணும் நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். மற்றதெல்லாம் மறைச்சிரும், ஆனால் டெலிட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. 3 வகையான வடிகட்டல்கள் இருக்குது. ஒன்று தானியங்க வடிகட்டல், ஆட்டோ ஃபில்டர், சந்திர வடிகட்டல், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர், மேம்பட்ட வடிகட்டல், அட்வான்ஸ்டு ஃபில்டர். ஸோ தானியங்க வடிகட்டல்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற எல்லா தரத்தையும் வந்து வடிகட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கண்டிஷன் கொடுத்தா இது ஈஸியாக இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறனா போயிட்டு நம்ம எகைன் அந்த வந்துட்டு பனிக்குருவி நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்துட்டு அதை வந்துட்டு ரிமூவ் ஆகிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு தானியங்க வடிகட்டல் எப்படி நீக்கிற நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சந்திர வடிகட்டல் நம்ம பார்த்தோம். ஸோ தானியங்க வடிகட்டல் ஒரு புலத்தின் தரவை ஒரு புலத்தோட தரவை மட்டும் தான் வடிகட்டல் நிபந்தனை மதிப்பை கொடுத்துக்கணும்னு சொன்னால் சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகள் படி ஸோ நிறைய ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்தோம்னா அது ஆட்டோ ஃபில்டர், நிறைய கண்டிஷன் கொடுத்தா ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் சந்திர மது. ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே பார்த்தோம். அது டேட்டா ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் போகணும், அங்கே ஆட்டோ ஃபில்டர் பாருங்க ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் போகும். அதில் கண்டிஷன் கொடுப்போம், வேல்யூ கொடுத்தோம், அது எப்படிலாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துறோம். எப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா டேட்டா ஃபில்டர் ரிமூவ் ஃபில்டர் போகலாம். சரியா? ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா டேட்டா ஃபில்டர் ரிமூவ் ஃபில்டருக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஆட்டோ ஃபில்டருக்கு வந்துட்டு எகைன் அந்த ஐக்கானை கொடுக்கலாம். இதுக்கு ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு டேட்டா ஃபில்டர் ரிமூவ் ஃபில்டர். எகைன் அந்த ஐக்கானே வந்துட்டு ஏன்னா நம்ம ஆட்டோ ஃபில்டர் மட்டும் தான்
அதுலேயே அதே ஐக்கான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபில்டருக்கு போனோம்னா ஐக்கான் வராது. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. லாஸ்ட் ஒரே ஒரு ஹெட்டிங் தான். அந்த 2 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். சரியா? இதோட முடியுது உங்களுக்கு சிலபஸ். இந்த லெசன் 7th சாப்டர் வந்துட்டு வெற்றிகரமாக நம்ம முடிக்க போகிறோம். ஒரு பெரிய பிக் சாப்டர். ஓகேவா? ஸோ பாருங்கள், பேஜ் இது என்ன கொடுத்துருக்க என்ன அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் தி பேஜ் சைஸ் ஓரியன்டேஷன் அண்ட் மார்ஜின்ஸு. சரியா? ஸோ அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேஜ் இது கொடுத்துருப்பாங்களே, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். இதில் நம்ம கான்செப்ட் ஆஃப் படிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங் தி பேஜ் சைஸ் ஓரியன்டேஷன் அண்ட் மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னுடைய ஸ்ப்ரெட் ஷீட் வந்துட்டு நம்ம எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்துட்டு என்னோட பேஜ் செட்டப்லாம் பார்த்தோமா. ஸோ A4ல் இருக்கணும், போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிறது பார்த்தோம். அப்புறம் பேப்பரோடைய வந்துட்டு நம்ம அந்த சைஸ் நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணோமா இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு இங்கே என்னென்னா வந்துட்டு நம்ம மார்ஜின் செட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோன்னா இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? என்னன்னா டு செட் பேஜ் சைஸ் அப்படின்னா செலக்ட் ஃபார்மேட் பேஜ். ஸோ ஃபார்மேட் பேஜ் அப்படின்னு அதில் போயிட்டு அப்படின்னா வந்துட்டு எனக்கு பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், பேஜ் டேப் இருக்கும், ஹெட்டர் ஃபூட்டர். ஸோ இது 3 தான் நம்ம மாற்ற போகிறேன். அதுதான் இங்கே மேலே கொடுத்துறாங்க. சரியா? ஸோ ஹெட்டர் டேப் அப்படின்னா ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணுறது. ஃபூட்டர் அப்படின்னா பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேஜ் நம்பர் கொடுக்குறது, மொபைல் நம்பர் கொடுக்குறது, அட்ரஸ் கொடுக்குறது, கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம். ஸோ மோஸ்ட்டாக ஹெட்டரில் பார்த்தோன்னா வந்துட்டு டைட்டில் கொடுப்போம், சப்டைட்டில் கொடுப்போம், ஏதாவது மெயில் ஐடி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கொடுப்போம். சரியா? இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போம். ஸோ பேஜ் ஃபார்மேட் பேஜில் போனோம், இந்த டயலாக் பாக்ஸ் வரும், இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ். இதில் போய் நம்ம என்ன பேஜ் டேப்பில் போனோம் அப்படின்னா வந்துட்டு அதில் பேஜ் ஃபார்மேட் இருக்கும், வித் ஹைட்லாம் இருக்கும். ஸோ பேப்பர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா A4 தான். ஸோ டிஃபால்ட்டாக பேப்பர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா A4 தான். ஸோ வித் ஹைட்லாம் டிஃபால்ட் அதிலே இருக்கும். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் போர்ட்ரேட் தான் கொடுக்கணும். வேணா நீங்கள் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக போர்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஷீட் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது பார்த்தோன்னா போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி டைரக்ஷன் வந்துட்டு மாறி இருக்கும். சரியா? ஸோ லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து டாப் டு பாட்டம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் பார்த்தோன்னா லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம்ல டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்தையும் கொடுத்தீங்க வந்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிரிண்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் ப்ரீவியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோதான்பா. சரியா? ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஜ் டேப்பில் போயிட்டு பேஜ் சைஸ் ஓரியன்டேஷன் மார்ஜின் இது எல்லாத்தையும் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டமில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு நீங்கள் எக்ஸல்லையே போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் ஒர்க் அவுட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டவுட் கேட்டிருப்பீங்க. சரியா? கண்டிப்பாக டவுட்டு வரும். நீங்கள் வந்துட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கான ஒர்க் ஷாப் தான். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சார்ட்லாம் நீங்கள் நம்ம சொன்னோமா இல்லையா? ஸோ அந்த சார்ட்டு இதெல்லாம் நீங்கள் நடத்தின அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னதான் நான் கிளாஸில் சொன்னாலும் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ மைண்டில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரியா? ஸோ வந்து நம்ம வந்து நம்ம கதை கேட்குறோம். சரி, நம்ம கதை என்னதான் கதை கேட்டாலும் டிவியில் வந்துட்டு அதை வந்துட்டு நேரடியாக பார்க்கும்போது நல்லா வந்துட்டு மைண்டில் வந்துட்டு நல்லா ஸ்டோர் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான். சரி, நம்ம ஸ்கூல் நீங்கள் வந்தோடனே நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு லேபில் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறதா இருக்குது. சரியா? ஸோ பரவாயில்ல, அதனால் தப்பில்லை. நான் அதனால் மெதுவாக தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா. பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை தயவு செஞ்சு மறக்காமல் படிச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க்கு வந்துட்டு 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் வரதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் கிளான்ஸ் பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா தெளிவாக ஒரு டைம் புரியலையா திருப்பி போட்டு பாருங்கள். சரியா? திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். அதுவும் புரியல எனக்கு டேரெக்டாக கால் பண்ணிடுங்க. சரியா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 நான் கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தைரியமாக என்கிட்ட கேட்கலாம். கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் தயவு செஞ்சு அனுப்ப வேண்டாம். சரியா? தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதான். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் படிங்க. தினம் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 2 கொஸ்டினாவது படிங்க. சரியா? ஸோ திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு ரொம்ப வந்துட்டு பிரச்சனையாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வீட்டில் நல்ல டைம் கிடைக்கும் உனக்கு. சரியா? ஸோ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்கூலுக்கு வந்தால் உனக்கு டயர்ட் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸு தொலைங்க, எந்த தொலையில் டீச்சர்ஸ் தொலையில், பேரண்ட்ஸு தொலையில், ஃப்ரெண்ட்ஸு தொலையில், அப்பா அம்மாவும் நீங்கள் படிக்கிறதா ஓகே விட்டுருவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்ல டைம் அலாட் பண்ணி இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி கொரோனா டைமில் நீ அச்சீவ் பண்ணணும். சரியா? ஸோ கொரோனா டைமில் இருக்கிற பேட்ச் வந்துட்டு நல்லா அச்சீவ் பண்ணணும். சரியா? ஸோ வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்ததை விட இந்த வருஷம் நல்லா உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி காட்டணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் வந்துட்டு நல்லா தெளிவாக படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த டவுட்னாலும் கேட்கலாம். சரியாப்பா? ஸோ இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு 8th சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.